அஷ்ரப் அஷ்ரப் இது ஓடிட்டே இருக்கட்டும் ஓடிட்டே இருக்கட்டும் சலீம் பாய் அங்கே போயிட்டு இருந்தார் ஃபோன் அடிங்க பப்ளிக் கூட்டம் போகல வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிட்டாரு அனுப்பிட்டப்புறம் அவங்க வந்துட்டு சரி மாடல் தெரியுங்களா ஏங்க ரிப்பன் கட் பண்ணோன்னே சரியாக தூக்கிடும் இஸ்லாம்
லைவ் அவர் அப்படியே லைவ் போட சொன்னார் தலைவர். ஆமாம் சேர்த்தலையா? எங்கே வராது? எத்தனை மணிக்கு? இந்த அம்சம் தௌஹீத் பாய், தௌஹீத் பாய்கிட்ட கேளுங்க. தௌஹீத் பாய்கிட்ட. மும்பை பாய். ஓ சரி சரி. என்ன என்ன அம்சம் அது? சரி சரி சரி. நீங்கள் மட்டும் ஒரு நிமிஷம் பேசணும். சும்மா இல்லை இதுக்கு படம் சார் கொஞ்சம் நீங்க உட்காந்து அவர் மட்டும் நீங்க கேள்வி கேட்டாதான் நான் பேசுவேன். நீங்க சேர்ந்து சும்மா அது போட்டோ போஸ் அதெல்லாம் பண்ணுவேன். ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிகழ்வு என்ன நடந்திருக்கு? இனிமேதான் நடக்க போகுது. ஆன்ல தான் உட்காருங்க. இடையில வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் பேர் மாநில போச்சு கொஞ்சம் நல்லா பேர் பைக் ஒருங்கிணைந்த மக்களுக்காக மாநில பொதுச்செயலாளர் சொல்லுங்க சார். ஒருங்கிணைந்த மக்கள் கழகத்தினுடைய மதுரை மாவட்ட தலைமை அலுவலக சிறப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியிலே மிக முக்கியமாக ஏற்றப்படக்கூடிய தீர்மானம், கடந்த 10 நாளைக்கு முன்னால் திருப்பாலை பள்ளியிலே பாஜகவை சார்ந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பொங்கல் என்கிற பெயரால், சமத்துவ பொங்கல் என்கிற பெயரால் பள்ளிவாசலின் மீது கரகோஷங்களை எழுப்பி செருப்புகளையும் கற்களையும் வீசி பள்ளியை சேதப்படுத்தி இருக்கிறார்கள், அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இதை கண்டித்து தமிழக அளவில் தமிழ்நாடு எங்கிலும் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் மதுரை காவல்துறை முறையாக விசாரணை செய்யாமல் பாஜகவை சார்ந்த சம்பந்தப்பட்ட அந்த குண்டர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் இஸ்லாமியர்கள் மீது, எந்த தவறையும் செய்யாத இஸ்லாமியர்கள் மீது இவர்கள் முஸ்லிம் விரோத போக்கை காட்டுகிறார்கள். இந்த விரோத போக்கை கடுமையான முறையிலே ஒருங்கிணைந்த மக்கள் கழகம் கண்டிப்பதோடு, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடெங்கிலும் அதி தீவிரமாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன, அவர்கள் படக்கூடிய சிரமங்கள் என்ன, எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் கொள்ளாமல் மத்திய அரசு இந்த வஞ்சிக்கிற போக்கை, விவசாயிகளுடைய வஞ்சிக்கிற போக்கை
கைவிட வேண்டும் என்கிற 2 முக்கிய தீர்மானங்களை இந்த திறப்பு அலுவலக நிகழ்ச்சியிலே நாங்கள் முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். பொதுச் செயலாளர், ஒருங்கிணைந்த மக்கள் கழகம். சார், வர்ற தேர்தலில் உங்களுடைய பங்கு எவ்வாறு இருக்குங்க சார்? தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தலுக்குன்னு ஒரு அசம்பிள் ஆகக்கூடிய அந்த கூட்டணி எதுவுமே ஃபார்ம் ஆகலை. எல்லாம் பேச்சளவில் இருக்கு. அதனால கூட்டணி முடிவானதுக்கு பிறகு அவர்கள் தேர்தல் தேதியை அறிவித்ததுக்கு, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை பிப்ரவரியில் அறிவிப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அறிவிச்சதுக்கு பிறகு பிரதான கட்சிகள்லாம் தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்காகத்தான் அந்த ஒருங்கிணைந்த மக்கள் கழகம் என்பது எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் எப்படி எதிர்நோக்கி இருக்கிறார்களோ இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. அதே போன்று திமுகவுடைய கடந்த கால அனுபவங்கள், சில கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் நிகழ்காலத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்திய அளவில் புரிந்து கொண்டதை போன்று தமிழகத்தில் அதிகமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் என்பது எங்களுக்கு உளப்பூர்வமான திருப்தி இருக்குது. அந்த வகையில பாரம்பரியமான திராவிட கட்சிகள்ல இன்னைக்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அரசியல் சார்ந்த கட்சியாக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், இவர்களுடைய அரசியலுடைய முன்னெடுப்பு, மக்கள் சார்ந்த பணிகள் எல்லாம் சித்தாந்த ரீதியான அரசியல் தான் இப்போது நடந்து கொண்டிருப்பதை உளப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறார்கள் என்று அவருடைய நடவடிக்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் சித்தாந்தத்தை எதிர்த்தும் மக்கள் நலனை முன்னிறுத்தியும் இந்த கட்சிகள் பாடுபடுவதாக நாம் உணர்கிறோம். இந்த நாங்கள் உணர்வதை திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற முக்கிய கட்சிகள் அவருடைய தேர்தல் அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தியது பிறகு நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிப்போம். தெரிவித்தது மாத்திரமில்லாமல் அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய வலுவான கட்டமைப்பு இருக்கின்றதோ, சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலே எங்களுடைய அமைப்புகளுடைய கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள் அனைத்துமே முடுக்கிவிடப்பட்டு அவர்கள் வெற்றிக்காக பாடுவதற்காக தேவையான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். முக்கியமா இப்ப சமீப காலமா நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் காவல்துறை மீது 2 விதமான பார்வையை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு காவல்துறையாகத்தான் நம்ம தமிழகத்தில் இருக்கு. தமிழகம், கேரளம், கர்நாடகம் கூட முழுசா நம்ம நிராகரிக்க முடியாது. கர்நாடகம் கூட காவல்துறைகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீளமா நடக்கிறாங்க. அதி தீவிரமா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மத நல்லிணக்கத்தை பாடுபடுவதற்கு காவல்துறையோட பங்கு முக்கியமா இருக்கு. நிறைய வழக்குகள்ல காவல்துறை துரிதமாக செயல்பட்டு மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட அந்த மத தீவிரவாத சக்திகள் கலைப்படக்கூடிய இந்த வதந்திகளை எல்லாம் அல்லது உள்நோக்கத்தோடு சதி செயல்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில நம்முடைய காவல்துறை செயல்பட்டு சரியா? அது பல உதாரணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால காவல்துறை திருப்பாலை விஷயத்தில் ஆரம்ப கட்டத்தில் திருப்பாலை விஷயத்தில் காவல்துறை சரியான முறையில் தான் அணுகியதாக நான் நம்புகிறேன். என்னுடைய பார்வை அப்படியா தான் இருக்குது. நம்முடைய ஒருங்கிணைந்த மக்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த திருப்பாலையுடைய பள்ளிவாசல் சம்பந்தமாக ஆரம்ப காலத்திலிருந்து இது முழுமையா அவருடைய மாவட்ட நம்ம ஒருங்கிணைந்த மக்கள் கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகள் முகமது பாய் போயிருக்கிறாங்க, இம்ரான் பாய் போயிருக்கிறாங்க, முகமது, அப்புறம் ஜாஃபரு அவர் மாவட்ட தலைவர், அப்புறம் மாவட்ட நிர்வாகிகள், மாநில பொதுச் செயலாளர் பிலால் அவர்கள் தலைமையில களத்துல போய் நின்றாங்க. நின்று அங்க போய் விசாரணை மேற்கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை என்ன காவல்துறை எடுத்திருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறதுக்காக காவல்துறையை அணுகிருக்கிறாங்க. அதாவது அந்த ஏரியா காவல் நிலையத்துல போய் தல்லாகுளம் காவல் நிலையத்துல போய் விசாரணை பண்ணிருக்காங்க. இது மாதிரி நடந்த சம்பவத்துக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நடந்த சம்பவத்தை இங்க நினைவூட்ட விரும்புறேன். நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, பொங்கலுக்கு 2 நாட்கள் முன்பாக தாமரை பொங்கல் என்ற பெயரிலே நாங்கள் தாமரை பொங்கல்ங்கிற பெயரில் நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம், நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறோம் என்ற சில நல்ல வாசகங்களை கூறிக்கொண்டு தீய நோக்கத்தோடு தான் வருகிறார்கள் என்பதை நாங்கள் அறியாமல் அங்க லோக்கல்ல உள்ள மக்கள் இஸ்லாமியர்கள் உட்பட அமைதி காத்தார்கள்.
இவர்கள் தீய நோக்கத்தோடு தான் வருகிறார்கள் என்பது அவர்கள் வருகின்ற அந்த நிமிடம் வரைக்கும் தெரியாது. அவர்கள் வரக்கூடிய அவருடைய நடவடிக்கைகளை கண்டா அவர் எப்படி மேற்கொள்றாங்கன்னு சொன்னா, விநாயகர் சதுர்த்திங்கிற அந்த விழாவை வந்து ஒரு பக்தியோட மக்கள் அணுகக்கூடிய ஒரு பக்தி சார்ந்த நிகழ்ச்சிகளை பக்தி சார்ந்த அவர்கள் நடத்தாம அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, முஸ்லிம்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த தெருவில் தான் போவோம்னு சொல்லி எந்த பக்திமானும் வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கையின்படி அவங்க கடவுளுடைய பொருத்தத்தை அடைவதற்காக, அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் அவங்க நோக்கமா இருக்கணும். பிஜேபி நடத்தக்கூடிய இந்து மொழி நடத்தக்கூடிய இவர்கள் நடத்தக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா முஸ்லிம்களை சாடுவதாகத்தான், கிறிஸ்துவர்களை சாடுவதாகத்தான் அவருடைய அனைத்து நடவடிக்கையும் அமைச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம வெளிப்படையாக அனைத்து நிகழ்வுகளும் காட்டுது. ஒரு நிகழ்வு கூட பாக்கி சொல்ல முடியாது. இவங்க நடத்தக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலுமே வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து கீழ் ஜாதிக்காரர்கள் சொல்லி அவர்கள் யார் கருதுகிறார்களோ அவர்களை நாம் வந்து இஸ்லாம் வந்து யாரும் கீழ் ஜாதின்னு சொல்லவில்லை. பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், மனிதர் மதிக்க வேண்டும், மனிதன் வந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையா இருக்கிறதுனால அதை கொள்கையை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பதை நாங்கள் நம்புவதும் இல்லை, ஏற்பதும் இல்லை. அது முற்றிலுமாக நாங்கள் வெறுக்கிறோம். அதே நேரத்துல அந்த வர்ணாசிரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மக்கள்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பிஜேபின்ற அந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, இந்த முன்னணிங்கிற அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு, எந்த விதமான பகையோ இல்லை. நாங்க இன்னும் சொல்லலாம், நாங்க நட்பு பாராட்டக்கூடிய ஒரு மனநிலையில் உள்ள ஆட்கள் தான் முஸ்லிம்கள். ஏகப்பட்ட சகிப்பு தன்மைகள் எல்லா நிகழ்வும் நீங்க பார்த்துருக்கீங்க. மத நிகழ்ச்சிகள் பக்தியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து தரப்பு மக்கள் எப்படி ஆதரவளிக்கிறார்களோ அதே போல இஸ்லாமியர்களும் தன்னால் இயன்ற அளவுக்கு அமைதியான முறையில் அனுமதிப்பதும் ஆதரிப்பதும் சமம் தான். சரியா? அதே போன்று அனுமதிக்கக்கூடிய வகையில அவர்கள் இடையூறு இல்லாம அவர்களுக்கு எந்த வகையில உடன்பாடு இல்லாத விஷயங்கள்ல மாத்திரம் நம்ம தள்ளி நின்று உடன்பாடு இருக்கக்கூடிய விஷயம் மனிதனை அடிப்படையில் என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு மக்களாகத்தான் முஸ்லிம்களை நீங்க பார்க்க முடியும். இந்த முஸ்லிம்கள்ட்ட வந்து இவங்களுக்கு வெறுப்பு, விரோதம், குரோதம் ஏற்படுறதுக்கு இயல்பா எந்த ஒரு காரணமும் இல்லை. சரியா? இயல்பாகவே இந்த மதத்தின் பெயரால் அமைப்பு நடத்தக்கூடிய, மதத்தின் பெயரால் கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் அதை வைத்து அரசியல் கட்சி அரசியல் நடத்துவதற்காக, இன்னும் பிற ஆதாயங்கள் அடைவதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வந்து தவறுன்னு சொல்றோம், அதைத்தான் நம்ம வந்து கண்டிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கண்டிக்கணும்னு நினைக்கும் போது கூட நாங்களா வாழை கண்டிக்கிறது இல்லை. எங்களை வந்து அவங்க சீண்டும் பொழுதுதான் நாங்க தடுக்கிறோம். அது வந்து எல்லா மனிதனுடைய கடமை, சட்டத்தின்படி கடமை. அந்த வேலையை நம்ம சொல்லும் போது அடுத்து நாம என்ன செய்வோம், அந்த வகையில தான் என்ன பண்றாங்க, இந்த தாமரை பொங்கல்னு சொல்லி இந்த நிகழ்வை வந்து இந்த பிஜேபி கட்சி சார்பாவே, கட்சி சார்பற்று மக்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா கூட அதை வந்து அந்த விதத்துல அணுகிட்டு போயிருவோம். அந்த ஊர்ல யார் அந்த மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியஸ்தர் யார் இருக்கான்னு பார்த்து அவங்கள பார்த்து நாங்க என்ன பண்ணிடுவோம், சமாதானம் என்ன பேசிடுவோம், தெளிவுபடுத்திடுவோம். அதெல்லாம் இல்லாம கட்சி சார்பாக டிக்ளேர் பண்ணியே செய்யறாங்க அந்த நிகழ்ச்சியை. அந்த நிகழ்ச்சி எப்படி செய்யறாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியை எப்படிதான் கையாளுறாங்களோ அதே போன்று இந்த நிகழ்ச்சியும் கையாண்டு பள்ளிவாசல் வழியா வர்றாங்க. பள்ளிவாசல் வழியா வரும்பொழுது பள்ளிவாசல் மேலேயே கொடியும் கட்டிருக்காங்க, பிஜேபி கொடியும் கட்டிருக்காங்க. இது அறிவுள்ளவங்க யாராவது ஏற்றுக்க முடியுமா? மாற்று ஒரு மத நம்பிக்கையுடைய ஒரு ஆலயத்துல வந்து நம்முடைய கொடி நட்டுறமே அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க முடியுமா? அதையும் செஞ்சிருக்கிறாங்க. அதையும் அந்த முஸ்லீம் பொறுத்துதான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா சரி அவங்க நிகழ்ச்சியை ஒரு நாள் செஞ்சுட்டு போறாங்கன்னு விட்டாங்க. ஆனா தவறான உள்நோக்கத்தோட வருவாங்க, கலவரத்தை தூண்டக்கூடிய எண்ணத்துல வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி வரும்போதுதான் அவங்க அந்த மாதிரி அதாவது ஒரு மாதிரி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி செருப்புகளை அள்ளி வீசி, கற்களை அள்ளி வீசி, இது வந்து நேரடியாக காவல்துறை முன்னிலையே நடந்தது. காவல்துறை வந்து பார்த்ததுக்கு காவல்துறையே வந்து அணுகும் பொழுது அவங்களும் சொல்றாங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை பை, நிச்சயமாக நாங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல நாங்க வந்து கண்டிப்பா தவறு செய்தவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம அந்த லோக்கல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சரி, முகல்லாவாசிகளும் சரி, ஐக்கிய ஜமாத்தும் சரி, ஒருங்கிணைந்த மக்களுக்கும் சரி, இதை வந்து ஆரம்பத்தில் கையில் எடுத்து செயல்பட்ட எஸ்டிபி கட்சியாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே காவல்துறை மீது பொறுமை காத்து நம்பிக்கை வைத்துதான் இருந்தார்கள். காவல்துறை எங்கிருந்து அழுத்தம் வந்தது தெரியவில்லை. காவல்துறை ஏதோ அழுத்தம் இருக்க போய் தான் இது மாதிரி செய்யறாங்க, விரும்பி செய்யறாங்கன்னு நான் நம்பல. எங்கேருந்தோ அழுத்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, அந்த பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் முருகன் என்பவர் அவருடைய பத்திரிகை மீடியாக்களுக்கு பதிலளிக்கும் போது மதுரை சம்பவத்தை குறிப்பிடுறார். பிற்பாடையில் முஸ்லீம்கள் ஏதோ வன்முறை தூண்டுற மாதிரி, முஸ்லீம்கள் ஏதோ தவறாக நடக்கிற மாதிரி அவர் பேசுறார். இது போன்ற அவர் கட்சி சார்ந்த மற்ற ஸ்போக் பர்சனும் பேசுறாங்க. அப்போதே நம்ம சந்தேகப்பட்டோம், ஏன் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தா
அவர்கள் அறியாம அவர்கள் மீறி அங்க உள்ள தொண்டர்கள் வந்து தன்னார்வத்துல செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவர்களை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அந்த செயலை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில அவர்கள் வந்து அவதூறாக தான் தொண்டர்கள் தான் கட்சி உறுப்பினர்கள் செய்த தவறுகளை முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று பழி போட்டுவிட்டு ஒரு பத்திரிகை செய்தியில வந்து என்ன பண்றாரு, அறிக்கையாவே கொடுக்குறாரு. சரியா, அதாவது மீடியாக்கள் பத்தி, அதாவது தொலைக்காட்சி மீடியாக்கள் வந்து பத்திரிகை அறிக்கை கொடுக்கும்போது சொல்றாரு. அதே உங்க மேல் நடவடிக்கை என்னவா சார்? அதுக்கு பிறகுதான் நம்ம நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, கமிஷனை சந்திக்கிறாங்க. கமிஷனரும் என்ன இந்த விளக்கத்தை தான் சொல்றதுக்கு அதை சொல்றாங்க. அதாவது கமிஷனை சந்திக்கிறாங்க. கமிஷனரும் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு, கண்டிப்பா உங்களுடைய அதாவது நடந்த ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு, அந்த ரிப்போர்ட் உங்க மேல எந்த குற்றமும் இல்லை, அவங்க வந்தவங்க மேல தவறு இருக்கு, அதனால நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வாரம் வரைக்கும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி OMK சார்பாக பொதுச் செயலாளர் நம்ம பிலால் அவர்களுடைய தலைமையில OMK உடைய நிர்வாகிகள், SDPI நிர்வாகிகள், ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள், அந்த முகல்லா ஜமாத்தார்கள், அந்த நிர்வாகிகள் அனைவருமே வந்து இது வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா, இதை இவங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இது ஒரு சாம்பிள் மாதிரி அதை ஆரம்பிச்சு வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு ஒரு முன்னோட்டமோ, ஏன்னா இது வந்து தவறான ஒரு சாதாரண எடுத்துக்கூடிய விஷயமா தெரியல. ஏன்னா மாநில தலைவர்கள் இந்த சம்பவத்தை வந்து அவதூறா பேசி அறிக்கை கொடுக்க வேண்டியது, பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அவர்கள் கண்டிக்க வேண்டிய இடத்துல பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை ஆதரித்து அவதூறாக செய்த தவறை எதிர் திசையில திருப்பி போடுறது வந்து இதை ஏதோ சதித்து, அதாவது அவங்களுடைய ஒப்புதலோடு நடந்தது மாதிரி நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு. அவர்கள் தான் அதை விளக்கணும். சரியா, அப்ப அவர்கள் ஒப்புதல் இல்லாம இந்த சம்பவம் அங்க உள்ளவங்க தன்னெழுச்சியா செஞ்சிருக்காங்க, தவறா செஞ்சிருக்காங்க, ஆர்வப்படா செஞ்சிருக்காங்கன்னா அவங்க கண்டிச்சிருக்கணும். அது நடக்கல. ஆனா அவதூறாக பழிய போடுறாங்க. பழிய போட்டதுக்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை மாறுது. அங்கதான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வீட்டுல போய் அதிரடியா உங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் போலீஸை கூட கூட்டிட்டு வீட்டுக்கு வராம ஒரு ஆண் போலீஸ் மாத்திரமே வீட்டுக்கு வந்து அதிரடியா கூட்டிட்டு போன அவசியம் என்ன வந்துச்சு? அவர் என்ன கொலை குற்றம் பண்ணாரா? என்ன பண்ணாரு? அப்ப இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? சரியா, அப்ப எப்படி நீங்க போலீஸ் வந்து நாளைக்கு போலீஸ்க்கு வந்து இந்த விவரம் பூரா ஆரம்பத்தில் தெரியும். யார் இதுல வந்து தவறான நோக்கில் வந்தாங்க, யார் கற்களை எரிஞ்சாங்க, யார் செருப்பு பள்ளிவாசல் மேல யார் செருப்பு வீசினது, யார் கற்களை வீசினது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது எப்படி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பொய்யா கொடுக்க வந்தா கூட இவங்க வந்து அதை வந்து இவங்க வந்து பேசிருக்கணுமா, அதை தெளிவுபடுத்திருக்கணுமா இல்லையா? அது கடமை காவல்துறை இருக்குங்கிறத நாங்க எதிர்பார்ப்போட நாங்கள் காவல்துறை கேட்டுக்கிறோம். அதுக்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை மாறதுனால காவல்துறை விரும்பி செய்யுதோ விரும்பாம செய்யுதோங்கிற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா காவல்துறைக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அவர்கள் வந்து யாருக்கு சார்பா நிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற நாங்க உடப்புறமா நம்புறோம். அதனால நீதியோட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். காவல்துறை இந்த விஷயத்தில் உங்களுக்கு உண்மை தெரியும், அதனால உரியவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க. அவதூறாக யார் வலியுறுத்தினாலும் நீங்க சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் தான் நாட்டினுடைய கட்டமைப்பு 4 தூண்களில் 5 தூண்களில் 4வது தூண் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க தான் வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கீங்க. நீங்க தான் வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளா இருக்கீங்க. யார் அரசியல் கட்சிகள் மாறினாலும் நீங்கள் இருப்பீங்க. ஏதாவது ஒரு மாவட்டம், இந்த மாவட்டம் இன்னொரு மாவட்டத்தில் இருப்பீங்க. ஆகையால் நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய பதவி பெருமான அடிப்படையில நீங்க எந்த விதமான வற்புறுத்தலுக்கும் ஆளாகாம யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர் பக்கம் நடவடிக்கை எடுத்து நீதி நிலைநாட்டும்படி நாங்கள் கேட்கிறோம். அவ்வளவுதான். சார் பேர் உங்க பேர்? ஜவஹர் அலி. மாவட்ட பொறுப்பு வந்திருக்கிறாங்க. சலீம் வந்திருக்கிறார், மாவட்ட செயலாளர். முகமது வந்திருக்கிறாங்க, மாவட்ட துணை செயலாளர். மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க. மாவட்ட செயலாளர் முனாஃபா. முகமது பாயும் முனாஃபா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. வந்து கிளியர் ஆகும். நம்ம எடுத்துருக்கோமா முகமது?